வணக்கம். இன்னைக்கு நம்ம நாமினேஷன் அப்படிங்கிற தலைப்புல மைனர் நாமினி அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். அதாவது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நாமினி வந்து மைனர் போடலாம் அல்லது மேஜர் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்ப ஒரு நபர் வந்து நாமினி போட்டிருக்காங்க, பட் இப்ப சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை சேஞ்ச் பண்ற நாமினி வந்து மைனர் நாமினி வச்சுக்கலாம். ஒரு உதாரணம், அப்ப ஃபார்ம் நம்பர் 3265 அப்படிங்கிற ஃபார்ம் வந்து நம்ம என்க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த மைனர் நாமினியா இருந்தால் அதுக்கு சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன் ஃபார்ம் நம்பர் வந்து ஃபார்ம் நம்பர் 3265. இது ஞாபகம் வச்சுக்கேன். சோ இந்த 3265ல எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அப்படின்னா, வழக்கம் போல இப்ப யாரு நாமினி பண்றோமோ அந்த நாமினியோட பேர் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், ஏஜ் இருக்கும், அந்த லைஃப் அஷ்யூரோட கையெழுத்து இருக்கும். ஓகே, எக்ஸ்ட்ராவா வந்து அப்பாயிண்டி யாரு அப்படிங்கிற விஷயம் வந்து அதுல இருக்கும். அதாவது மைனரை நம்ம நாமினியை போட்டா எப்படி ப்ரொபோசல் ஸ்டேஜ்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு மைனர் நாமினி போட்டா அப்பாயிண்டி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன் பண்றப்பையும் வந்து ஒருவேளை மைனர் நாமினி போடுற மாதிரி இருந்தா அப்பாயிண்டி போடணும். ஸோ அந்த அப்பாயிண்டி யாரு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். அந்த அப்பாயிண்டியோட ஏஜ், அவங்க அட்ரஸ் பிளஸ் அவங்களோட சிக்னேச்சர், இது வந்து அந்த ஃபார்ம்ல இருக்கும். எது ஃபார்ம் நம்பர் 3265. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்ம அனிமோருக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ பாருங்க. சோ இந்த பாடல் வரிகள் எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன். நம்ம அணிமுகர்களுக்கு, இந்த உலகில் உங்களுக்கென்று எதுவுமே இல்லை என்று சொல்லாதீர்கள். ஏதோ இன்றைய தினம் இருக்கின்றது. இன்று ஏதாவது ஒரு வழியில் முயற்சி செய்தால் கண்டிப்பாக பலன் தானாக வரும். எனது அணிமுகர்கள் ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி வாழ்த்தி இன்றைய பயிற்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி.